நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மார்கழி மாத பொது பலன்கள் நம்ம பார்ப்போம். மிதுன ராசி. மிதுன ராசி புதனோட ராசி. பொதுவாகவே புதன்னா அறிவுக்காரகன், வித்யாக்காரகன். அதாவது எதை எடுத்தாலும் யோசனை பண்ணி முன் யோசனை பண்ணாமல் செய்யவே மாட்டாங்க. அந்த மாதிரியான மிதுன ராசிக்காரங்க. அந்த ராசி அதிபதி புதன். புதன் 6ஆம் இடத்துல ஒரு 20 நாள் மறைகிறாரு. மறைஞ்சாலும் குருவோட பார்வையில் இருக்கிறாரு, சனியோட பார்வையில் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல ராசிக்கு அதிபதி மறைகிறது ஒரு விதத்தில் குற்றம்தான். அதனால நீங்கள் முயற்சிகள் எந்த விதத்துலேயும் முயற்சிகள் பண்ணுறது இப்போ, ஏன்னா புதன் வித்யாக்காரகன், அறிவுக்காரகன் அதெல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த ராசி அதிபதி 6ஆம் இடத்துல மறைகிறதுனால அந்த தன்மைகள்லாம் கொஞ்சம் குறையும். அதனால இந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. குருவோட பார்வை இருக்கிறதுனால சனியோட பார்வை இருக்குது, அதுக்கப்புறம் குருவோட பார்வை இருக்குது. ஒரு முடிவை தப்பாக எடுத்துட்டு அதை திருத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை மாதிரி தான் நடக்கும். அதனால இந்த மாதம் மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக கையாளுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. தனவரவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதெல்லாம் யாருக்கும் மேக்சிமம் யாருக்கும் வாக்குறுதி இந்த காலகட்டத்தில் கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். 3ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரன் வழியில் சிறு சிறு மனக்கசப்புகள் வரும். அது ஒரு சனி பயிற்சிக்கு அப்புறம் 5 மாதங்கள் கழித்து அது சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. முயற்சி, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவோம். கலை, எழுத்து அந்த துறையில் இருக்கிறவங்கெல்லாம், ஏன்னா புதனோட துறையே கலை, எழுத்து, நாடகம், நடிப்பு அந்த மாதிரியான துறைகள். அதை சனி 3ஆம் பார்வையை பார்க்குறதுனால கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இன்னொரு 4-5 மாதங்கள் கழித்து சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த அமைப்புகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. குருவோட பார்வையை வாங்கி இருக்கிறதுனால 4ஆம் இடம் தாய், வீடு, வாகனம், கல்வி. மாணவர்கள் முதல்ல விட எப்பயுமே மிதுன ராசிக்காரங்க, புதனோட ராசிக்காரங்கெல்லாம் படிப்பில் நல்ல திறமைசாலியாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் குருவோட பார்வையில் இருக்கிற கேது இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி மாணவர்கள் இன்னும் நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், சூழல்கள் நல்லாவே இருக்குது. இதே மாதிரி தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள். இப்போ தாய் வழி மூலியமாக ஏதாவது சொத்து வரணும்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சேரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி தாய் மாமன் மூலியமாக அனுகூலங்கள், ஆதாயங்கள். தாய் மாமன் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு செவ்வாயோட 4ஆம் பார்வை, நீச்ச செவ்வாயோட 4ஆம் பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இப்போ பெரியவங்களாக இருந்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக, அதாவது நம்மளை பார்த்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி மனக்கசப்புகள்லாம் இருக்க தான் செய்யும். அதை கொஞ்சம் பார்த்து பக்குவமாக புரிஞ்சு நடந்துக்குங்க.
6ஆம் இடத்துல மிதன ராசிக்காரங்க 6ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால புதன் மறைகிறாரு 6ல். சனி பார்வை இருக்குது, குரு பார்வை இருக்குது. 6ஆம் இடம் வந்து கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம். வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வரும் சனி பார்வையினால். நீங்களே தவறுதலாக பண்ணுவீங்க. ஏன்னா ராசிநாதன் வந்து மறைகிறாரு. அப்போது வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெளிவுகள் வந்து கொஞ்சம் குறையும். கூட சனி பார்வையினால் கண்டிப்பாக வந்து தவறுதல் நடக்க வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு பிற்பாடு வந்து குருவோட பார்வையில் அது நிவர்த்தி ஆகும். வேலைகள் செஞ்சு தவறும், அதுக்கப்புறம் அது சரியாக இருக்கும், சரியாக செய்வீங்க. அதுவாகவே சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. இல்லைன்னா ஏற்றுப்பாங்க, ஓகே அவர் எப்பயும் தப்பு பண்ணுற ஆள் இல்லை, இன்றைக்கி ஏதோ நடந்து போச்சு, அந்த மாதிரியாக நல்ல விதமாக அணுகுமுறையாக வந்து நடக்கக்கூடிய சூழல்கள் உண்டு. அதே மாதிரி கடன்லாம் வாங்காதீங்க. இந்த காலகட்டத்தில் கடனால் வந்து கொஞ்சம் கடன் வந்து உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி கேட்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அதுக்கு பிற்பாடு சரி அடுத்த மாதம் கூட அதை கேட்டுட்டு, ஏன்னா குருவோட பார்வைன்னா சனியோட பார்வையினால கடன் தொல்லைகள் இருக்கும், குருவோட பார்வைக்கும் வேல்யூ இருக்குது இல்லையா. அதனால் வந்து சரி நீங்கள் சொல்கிறத கேட்டுட்டு சரி நெக்ஸ்ட் மந்த் வரேன் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. 7ஆம் இடத்துல சூரியன் புதன் வந்து 20 நாள் இங்கே விருச்சகத்தில் 6ஆம் இடத்துல இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் தான் வந்து 7ஆம் இடத்துக்கு வருவார், சூரியனோட இணைவார். உங்கள் ராசிநாதனே உங்கள் ராசியை வந்து முதல் 20 நாளுக்கு பிற்பாடு கடைசி 10 நாளுக்கு பார்க்கும்போது அந்த தன்மைகள்லாம் வந்து மாறும். மறைவு ஸ்தானத்துக்கு நம்ம சொன்னோம் இல்லையா, நோய், கடன், எதிரி, பம்பு, வழக்கு, அதெல்லாம் வந்து 20 நாள் கழித்து, இந்த மார்கழி 20 நாளுக்கு பிற்பாடு அந்த தன்மைகள் மாறிடும். ஏன்னா புதன் வந்து 7ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால அப்போ வந்து உங்கள் அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை, கௌரவம் அதெல்லாம் வந்து நல்ல முறையாக எடுத்துக்கொண்டு போகக்கூடிய தன்மைகள் உண்டு. உங்களுடைய 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் ஒரு 12 நாள் இருப்பார், குருவோட பார்வையை வாங்கியிருப்பார், செவ்வாயோட பார்வையும் இருக்கும். 8ஆம் இடம் வந்து தடை, தாமதம், திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டம் குறிக்கக்கூடியது. அதில் சுக்கிரன் இருக்கிறதுனால அது இந்த ராசிக்கு நண்பர் சுக்கிரன் குருவோட பார்வையும் செவ்வாயோட பார்வையும் வாங்கியிருக்கிறதுனால திடீர் பணவரவு, நீங்கள் எதிர்பாராத பணவரவு. உங்கள் காசு தான் நீங்கள் கொடுத்து வச்சுருப்பீங்க, ரொம்ப நாளாக வந்து தடைப்பட்டுக்கிட்டு இருக்குது, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்றாரு, ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து இந்தாயா உன் காசு அப்படின்னு கொடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. திடீர் பண வரவு கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி தடை, தாமதம், திருமணத்துக்கு ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்க, தேடிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்ற அமைப்புகள்லாம் வந்து இப்போ 8ஆம் இடம் வந்து விலகக்கூடிய, தடை தாமதங்கள்லாம் வந்து விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள். திருமண அமைப்புகள், இப்போ ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் அமைய மாட்டேங்குது, அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து அந்த தடை தாமதங்கள்லாம் வந்து நீங்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 9ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறாரு. இதனால் தந்தையால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் கொஞ்சம் வந்து குறைவாக தான் இருக்கும். தந்தைக்கும் உங்களுக்குமான மனக்கசப்புகள் இருக்கும், வாக்குவாதங்கள் இருக்கும். முதல் 12, இந்த மார்கழி மாதம் வந்து முதல் 12 நாள் சுக்கிரன் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு 18 நாள் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். அப்போது உங்களுக்கு வந்து சனியோட இணையும் போது உங்களுக்கு அந்த தந்தையால்
அந்த அனுசரணை இல்லாமல் இருக்கிற காலகட்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாறிடும். தந்தைக்கும் உங்களுக்குமான ஒரு புரிதல்கள் வந்து பின்னாடி 18 நாள் வந்து நல்லாவே இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு உங்களுக்கு. 10ஆம் இடத்துல ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், பதவி உயர்வு, இந்த ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறாரு. இந்த ராகு குரு வீட்டில் இருக்கிறதுனால சனி செவ்வாய் பார்வையை வாங்காததுனால அந்த ராகு நல்ல பலனையை தான் செய்வார். நல்ல பலன் என்னென்னா, ஏதாவது பதவி உயர்வு உங்களுக்கு கேட்டுருந்தீங்க ரொம்ப நாளாக, அரசாங்கத்துலேயோ இல்லை தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சுருந்தாலும் சரி, பதவி உயர்வு ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கிறீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பதவி உயர்வு வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதே மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்க தொழில் அமைப்புகள்லாம் வந்து நல்ல விதமாக போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. இன்னொரு 5 மாதங்கள் கழித்து சனி பகவான் வந்து உங்கள் தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போம்போது கொஞ்சம் தொழில்கள் வந்து டல் அடிக்கும். அதனால் இப்போ முதலீடு ஏதாவது போடணும் அப்படின்னா அந்த சனி பயிற்சியை கால்குலேஷன் பண்ணி யோசனை பண்ணி செய்யுங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்லா இருக்கிற பட்சத்தில் ஒன்றும் பண்ணாது. 11ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானம், இளைய மனைவி, மூத்த சகோதரம் சொல்லுவோம். அதுக்கு 3ஆம் பார்வை, சனியோட 3ஆம் பார்வை இருக்கிறதுனால அண்ணன் அக்கால் மூலியமாக சண்டை சச்சரவுகள், மனக்கசப்புகள் இருக்க தான் செய்யும். அது ஒரு 5 மாதங்கள் கழித்து விலகும். அதே மாதிரி மறுமணம், முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவங்க, 2வது திருமணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, 2 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியாக வரல அப்படி இப்படின்ற இருக்கிறவங்கெல்லாம் இன்னொரு 5 மாதங்கள் கழித்து வந்து உங்களுக்கு வந்து சனி பயிற்சிக்கு அப்புறம் அந்த தன்மைகள் விலகக்கூடிய தன்மைகள் நல்லாவே இருக்குது. 2வது திருமணம் வந்து கண்டிப்பாக அந்த சூழல்களில் கண்டிப்பாக நடக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அக்கால் அண்ணனை வந்து கொஞ்சம் அனுசரித்து போங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம். தூக்கஸ்தானம், சிற்றின்பஸ்தானம். குரு இருக்கிறதுனால குரு எங்கே இருந்தாலும் அந்த இடத்த வந்து வளர்ப்பார். அதன் அடிப்படையில் வந்து வெளிநாடு போய் வரணும், போய் சம்பாதிக்கணும், ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி ஓடிக்கொண்டே அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்க, கார் ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, ஏன் ட்ராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து 12ஆம் இடம் நல்லா இருக்கும்போது தொழில்கள் வந்து நல்லா அமோகமாக ஜம்முன்னு இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போய் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க பெரியவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக போய் வரக்கூடிய சூழல்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நம்ம இப்போ சொன்னது எல்லாமே வந்து பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் வந்து இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.